எனது பெயர் வீரரசு. எனது சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் உள்ள பட்டிவீரன்பட்டி. நான் எனது வீட்டில் 4வது தலைமுறை காப்பி விவசாயி. எனது பிரதான தொழில் காப்பி விவசாயம். ஸோ காப்பி விவசாயம் என்பது ஊடுபயிர். காப்பி விவசாயத்தில் நிழலுக்காக ஊடுபயிர் கொண்ட ஒரு விவசாயம். ஊடுபயிராக பொதுவாக கமலா ஆரஞ்சு, லூஸ் ஜாக்கெட், பலா, சவுக்கு மரத்தில் மிளகு சாகுபடி பண்ணுவது, இது போன்ற விவசாயங்கள் பண்ணி வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவக்கோடா என்ற வெண்ணெய் பழத்தை அறிமுகப்படுத்தி அதை இன்று ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையிலே எனக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மறைந்த டாக்டர் குமார் அவர்களுடைய அறிவுரையின்படி நான் பீகாரில் உள்ள முஸ்தாஃபர்பூரில் அமைந்துள்ள தேசிய ஆராய்ச்சி லிச்சி மையத்திற்கு சென்று அங்குள்ள வல்லுநர்கள் தொடர்பு கொண்டு லிச்சியை பற்றி அறிந்தேன். ஸோ அவர்களுடைய பரிந்துரையின்படி ஷாஹி என்ற ஒரு ரகத்தினை ஆர்வத்துடன் என்னுடன் திருப்பி ரயில் பயணத்தில் ஏசி செகண்ட் ஏசியிலே ஒரு 36 நாட்களை எடுத்துக்கொண்டது பாட்னாவிலிருந்து சென்னை சேர்ந்தேன். வந்தவுடன் அந்த லிச்சி ரிசர்ச் ஸ்டேஷனில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ அதன்படியே அந்த செடிகள் நடப்பட்டன. பட் 2 ஆண்டுகளில் அந்த செடியினுடைய பரிமாண வளர்ச்சியை பார்த்து ஏன் இதையே தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணி பார்த்தா என்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதற்கு பிறகு திருப்பி ஒரு நண்பர் மூலமாக 150 நாற்றுக்கள் ஷாஹி வெரைட்டியை நான் முசாஃபர்லேருந்து இங்கே கொண்டு சேர்த்து நடவு செய்தேன். கடந்த 5-6 ஆண்டுகளில் அந்த செடி பூக்கலை, காய்க்கலை. ஆனால் வளர்ச்சி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா ஒரு பயம் வந்தது, இது காய்க்காமல் போயிட்டா. ஏன்னா நான் பாட்னாவில் பார்த்தக்கூடிய வெப்ப சூழ்நிலைக்கும் எனது எஸ்டேட் 4000 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே அதிகபட்ச வெப்பம் 30, குறைந்தபட்சம் 16 இருக்கும். அதே மாதிரி இது வானம் பார்த்த பூமி. ஒரு வருஷத்துக்கு ஒரு 60லேருந்து 70 இன்ச்சு மழை பெய்யும், 86 நாட்கள் மழை பெய்யும் நாட்களாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பயிர் இங்கே வருமா வராது சந்தேகப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு நான் முதல் கொண்டு வந்த 18 மரங்களில் 8 மரங்கள் காய்க்க ஆரம்பித்தது. அந்த 8 மரங்களுமே நான் எதிர்பார்த்ததை விட, நான் சாதாரணமாக சந்தையில் கிடைக்கக்கூடிய லிச்சி பழத்துடைய என்ன சுவையோ அதே குணநலங்களை கொண்டு, அதே கலர், அதை விட அதிக சுவைன்னு இருப்பதை உணர்ந்தேன். அதற்கு பின்பு தொடர்ந்து நான் ஒரு 150 நாற்றுகள் வரைக்கும் நட்டு பராமரித்து வருகிறேன். இன்றும் எனக்கு என்னென்னா இந்த வெரைட்டி நாளைக்கு, அதாவது ஊடுபயிராக காப்பியில் விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு நாள் இந்தியாவுடைய தேவையை ஒரு பகுதியினை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு 16 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள இந்த ஏரியாவில் இந்த லிச்சி சாகுபடி செய்யப்படுமானில் அந்த வருமானம் நமது நாட்டுக்கும் நமது மக்களுக்கும் ஒரு உண்மையான சேவையாக இருப்பதை உண்மையிலே உணர்கிறேன். நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய வாயால் மனதின் குரலில் லிச்சி சாகுபடியில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் போது உளமாற மலமாற மனமகிழ்ந்தேன். ஒரு விவசாய பிறந்து அதன் முழுமையை இன்று அடைகின்றேன். ஒரு நாட்டினுடைய முதல் மனிதருடைய குரலில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது உண்மையிலே கண் கலங்குகிறேன், பெருமைப்படுகிறேன். நன்றி. இதுபோல் விவசாயிகள் அடிக்கடி அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அங்கீகரிப்பின் மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சி கூட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.